ஹலோ காய்ஸ் 2025க்கு வந்து எப்படி வந்து 3D எஃபெக்டில் எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து 3 லைன் போட்டுக்கோங்க. 0க்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா கார்னர்ஸ்லேருந்தும் ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இழுத்து அந்த லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 3D எஃபெக்டில் வந்து 2, 3லாம் கிடச்சிரும். அப்புறமேட்டு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எதுக்கு நம்ம இந்த மாதிரி நடு லைன் போடுறோம்னா எல்லா ஷேப்ஸுமே கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லா கார்னர்ஸ்லேருந்தும் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது இல்லாமல் கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட லைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எரேஸ் இருக்கலாம். அதை வச்சு எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு 3D லுக் வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் என்னென்னா ஷேடிங் பார்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் போட்ட வந்துட்டு நம்பர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பர் போட்டோம்னா அந்த நம்பரை வந்துட்டு நல்லா பென்சில் வந்து டார்க்காக போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லா லைனும் எதுலாம் இம்பார்ட்டன்ட்னா அந்த லைன்லாம் வந்துட்டு நல்லா டார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஷேடிங் பார்ட் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக எல்லாத்துக்கும் ஷேடிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிளாக் பென் வச்சு அந்த நம்பர்ஸை வந்துட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் டார்க்காக ஷேடிங் கொடுத்துருவேன். உங்ககிட்ட வந்துட்டு டார்க்கான ஹெச்பி பென்சில்ஸ்லாம் இருக்கலாம், அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பக்கம் டார்க்கு ஒரு பக்கம் லைட்டாக அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பொறுத்து நம்ம வந்து டார்க்கு இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அழகான ஷேப் வந்து கிடச்சிடும். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.